மை 2025 இன் 1 minute. இந்த மாதிரி இருந்தனா இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான கதையை தான் பார்க்க போகிறோம். ஜான் 1 ஒரு நல்ல ஃபிசிக் எந்த வருஷமாவது பில்ட் பண்ணி டிசைட் பண்ணி ப்ராப்பராக ஜிம் டயட்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஃபிசிக்கை பில்ட் பண்ணுறேன். அக்டோபர் 10th என்னோட ஃபிசிக் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த டைமில் குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதான் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரிலையும் வரும்ல ஆக்சிடென்ட். கீழே விழுந்து சில்லறை வாங்கும்போது கூட அவ்வளோ வலிக்கல. ஆனால் டாக்டர் இன்னும் நீ 3 மாதத்துக்கு வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ வலிச்சுது. 1 month கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். கிட்டத்தட்ட 10 மாதம் கஷ்டப்பட்டு ஏற்றின உடம்பு வெறும் 2 மாதம் ஆக்டிவிட்டி இல்லாதனால இந்த மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. மசிலாஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எம்டி ராட் இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக 100 kg ரெப் பண்ணிட்டு இருந்த என்னோட ஸ்ட்ரென்த் இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு ஐடியாவே இல்லை. டயட்னா என்னன்னே தெரியாத ஆள் நான். இப்படி ஆயிலை கட் பண்ணி சுகரை கட் பண்ணி கட்டு மஸ்தான் ஏற்றி வச்சிருந்த என்னோட உடம்பு இப்போ இப்படி காத்திறங்கின பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற என்னோட பேக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நல்லா கிங் கோப்ரா மாதிரி இருந்துச்சு. இப்படி 10 மாதம் கஷ்டப்பட்டு ஏற்றின உடம்பு 2 மாதத்துல இறங்கிருச்சு அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் எல்லாமே வேஸ்ட் தானே அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தோணுதா? உங்களுக்காக தான் இது. ஃபிட்னஸ்ங்கிறது ஜஸ்ட் பாயிண்ட் ஏ ஃபேட்டாக இருக்கும், அங்கேருந்து பாயிண்ட் பி ஃபிட் ஆகிறோம் அப்படிங்கிற ஜேர்னி கிடையாது. இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல். சிம்பிளாக சொல்லணும்னா வெட்ட வளரதான் செய்யுது அப்படிங்கிறதுனால முடிவிட்டுறது நிப்பாட்டிட்டா பார்க்க நல்லா இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுறது நிப்பாட்டிட்டா நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்காது. அதனால் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் பாட்டம்ல இருந்து. இந்த டைம் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மசில் பில்ட் பண்ணுறது கிடையாது. அதையும் தாண்டி ஐம் கோனா ட்ரெயின் லைக் அன் அத்லெட். அத்லெட்னா உண்மையான அத்லெட். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சப்போர்ட் பண்ணுற விதமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோசிவ்னஸ், ஸ்பீட், பவர், எஜிலிட்டி, மொபிலிட்டி இதெல்லாம் பார்க்க போகலாமா?